தான் வருது. இதான் வந்து பர்சன். அப்புறம் வந்து Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2ல இருக்கிற ஜென்ரல் இங்கிலீஷோட சிலபஸ் டீகோட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு எல்லாரும் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் ஒரு அவுட்லைன் மாதிரி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை வந்துட்டு செக் பண்ணுங்கள். ஸோ டீகோட் அப்படிங்கும் போது இதில் நீங்கள் என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், புக் வார்மாக இருக்காதீங்க. அதாவது வந்துட்டு புக்கில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறது, இல்லைனா வந்துட்டு ஒரு லைன் விடாமல் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ கொஸ்டின் டேக்னு எடுத்துக்கிட்டால் இப்படி இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் இப்படிலாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து வேலைக்கே ஆகாது. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு நீங்கள் கான்செப்டை மட்டும் படிங்க. ஸோ கான்செப்டை மட்டும் படிச்சிங்கனாலே உங்களால் வந்துட்டு நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு சிலது இருக்குது. நான் அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறேன். அது இல்லாமல் மற்றபடி கிராமராக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கான்செப்ட் பேஸ்டாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்படி ஒரு கொஸ்டினாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுக்க முடியாது. ரீசன் என்னென்னா எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கிராமர். உங்களுக்கு இதில் 25 கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ கிராமர் அப்படின்னோடனே எதுவுமே பயப்பட வேணாம். ஃபஸ்ட்டு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் மொத்தம் 8 பார்ட்ஸ் வந்து படிப்போம். நவுன்னா என்ன, ப்ரோனவுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். இப்போ இது படிக்கும் போதே நீங்கள் நவுனோட டைப்ஸ், ப்ரோனோனோட டைப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணுவீங்க. ஸோ அது கவர் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் சப்ஜெக்ட் வேர்பெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ரெண்டாவது, நீங்கள் அங்கே படிக்கும் போதே இந்த இது இருக்குல்ல, வேர்ப்னா என்ன, மெயின் வேர்ப்னா என்ன, ஆக்சிலரி வேர்ப்னா என்ன, ரெகுலர் வேர்ப்னா என்ன, இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அங்கே கவர் வந்து ஆகும். ஸோ நீங்கள் அங்கே படிக்கும் போதே உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களை வந்து படிக்க முடியும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் வந்து இங்கிலீஷோட பேசிக்கே. அதனால தான் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் உள்ளே போக போக மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு புரியும் கிராமரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் 8 பார்ட் என்ன அண்ட் 8 பார்ட்டுக்கும் டைப்ஸ் வந்து பார்ப்பீங்க. அடுத்து வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன், சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், வேர்ப் எப்படி கண்டுபிடிக்கணும், அடுத்து வந்து அட்ஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆப்ஜெக்டில் டைரக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம கான்செப்ட் வந்து பார்த்தா போதும். கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு 2 இருக்குது. இங்கே ஒரு டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் பேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி இல்லைனா ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் பேஸ்டாக இருக்கிறது தான் இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ். இது வந்து ஸ்ட்ரக்சர், அதாவது சென்டென்ஸோட அமைப்பை வச்சு இருக்கிற டைப்பு தான் வந்து இந்த சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ரெண்டுமே வந்து நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா குரூப் 4 கொஸ்டின் பேப்பரில் பார்த்தா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இந்த 4 டைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த டைப்பை மாற்றி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். அப்படின்னா கன்கார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உங்கள் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பும் எப்படி தான் இருக்கணும், சிங்குலராக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் பார்க்கணும். அடுத்து டென்ஸு. 12 டென்ஸு என்ன அண்ட் 12 டென்ஸோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ்லேருந்து பாசிவ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன. ஸோ இப்போ வந்துட்டு சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா ப்ரெசென்ட்லேருந்து அது மாறும்போது என்னென்னலாம் மாறுது அப்படின்றது பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாசிவ்லேருந்து ஆக்டிவ் கேட்டாங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே சொன்ன மாதிரி இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கும் போதே உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து இந்த இன்ஃபினிட்டி, ஜெரன் அண்ட் பார்ட்டிசிபல், இதுவும் வந்து வேர்ப் பேஸ்டான ஒரு டாபிக் தான். ஸோ அது வந்து நீங்கள் அதுவுமே கான்செப்ட் பேஸ்டாக போனால் போதும். அடுத்து கொஸ்டின் டேக். நெகட்டிவ் கொஸ்டினாக இருந்தால் பாசிட்டிவ் டேக் வரணும், பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் டேக் வரணும். அப்புறம் இந்த ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஃப்ரேசஸ் தான் நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து டிகிரி ஆஃப் கம்பேரிசனில் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படின்னு பார்க்கணும், அதோட கன்வர்ஷனும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், கம்பேரிட்டிவ்லேருந்து சூப்பர்லேட்டிவ் கன்வெர்ட் பண்ணணுன்ற கன்வர்ஷனும் நீங்கள் வந்து பார்க்கணும். அடுத்து டைரக்ட் டு இன்டைரக்ட், அதுக்கும் வந்து கன்வர்ஷனோட ரூல்ஸ் இருக்குது. அதை டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க.
சிந்தசிஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. 2 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி ஜாயின் பண்ணலாம். இப்போது சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் யூசிங் ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ எது ப்ரிப்போசிஷன் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை தெளிவாக படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பஞ்சுவேஷன், எங்கெங்கே என்னென்ன பஞ்சுவேஷன் யூஸ் பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் அதுபடி போனால் போதும். ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் இதுதான் வந்து இருக்கிறதுலே அதிகமாக வந்துட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து வொக்காபுலரி. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ண வேண்டிய பார்ட்ஸ் இதில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினனம்ஸு ஆன்டனம்ஸு இது வந்து நீங்கள் புக்கில் இருக்கிற வரைக்கும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக புக்கை விட்டு வெளியே கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அவுட் சோர்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிங்கனாலும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ இருக்குது. பிளாக் புக்குன்னு ஒரு புக்கு இருக்குது, எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நிறையா இருக்குது, நீங்கள் போயிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு முக்கால்வாசி புக்கில் இருக்கிற விஷயத்தை கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சில நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ரெகுலராக நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓமோனம்ஸு ஹோமோஃபோம்ஸு அப்புறம் வந்து அக்ரானம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வரும். கொலோகேஷன் அப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இதுவும் கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். அப்புறம் ஸ்பெல்லிங் வந்து நீங்கள் மோஸ்ட்லி படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுன்றனால உங்களால் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் மனப்பாடம் பண்ணி தான் வந்துட்டு ஆகணும். அடுத்து இந்த சிங்குலர் ப்ளூரல் வேர்ட் கிரியேஷன் டெரிவேட்டிவ் அதாவது ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸு. அப்ரிவேட்டிவ் அப்படின்னா அப்ரிவேஷன் கொடுத்துட்டு அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்குறது. நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 2 வேர்ட்ஸை வந்து சேர்க்குறது. நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம போயம் ரிலேட்டடாக ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோட டெஃபினிஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதிலேருந்து மொத்தம் 15 கொஸ்டின் இந்த இதில் தான் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்கில். ஸோ லெட்டர் ரைட்டிங்கோட ஃபார்மேட் எப்படி இருக்குது, எந்த லெட்டருக்கு எது எது எங்கெங்கே வரும்ன்றது தெரியணும். அடுத்து என்ன விஷயத்துக்கு என்ன லெட்டர் எழுதுவோம் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்து ஜம்பிள் சென்டென்ஸ், நிறைய சென்டென்ஸ் கொடுத்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, கரெக்ட் ஆர்டர் வந்து எழுதணும். அடுத்து குவரிஸ்னா என்ன, இன்ஃபரன்ஸ்னா என்ன, அப்புறம் பிளாங்க்ஸை ஃபில் பண்ணுறது சப்ஸ்டியூஷன், வேர்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே வந்து 10 கொஸ்டின். இது ஓரளவுக்கு ஈஸியாக தான் வந்துட்டு இருக்கும். அடுத்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதுவும் கொஞ்சம் நிறையா படிக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம், டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஜென்ரல் அண்ட் அஃபிஷியல் டேர்ம்ஸ் இதெல்லாமே நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ்னால் இப்போ ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக உள்ளே போகிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பேசிக் லெவலில் தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின், அதில் ரிலேட்டடாக மேட்ச் த ஃபாலோயிங், அது ரிலேட்டடாக சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறது, நம்மளை ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க சொல்கிற மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேஷன். இதில் 5 கொஸ்டின். இதுக்கும் வந்து கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். வேர்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு இப்போ நம்ம அங்கே வந்து டென்ஸ் வந்து பார்த்தோம்ல, இப்போ அந்த மாதிரி டென்ஸ் ரிலேட்டடாக இப்போ வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஒரு டென்ஸ் இருக்குன்னா அது வந்து தமிழில் எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் வாய்ஸ் ரிலேட்டடாக ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அது ரிலேட்டடாகவும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து மொத்தம் 5 கொஸ்டின் தான் வருது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து நீங்கள் புக்குக்குள்ளே போக வேண்டிய விஷயம். ஸோ மொத்தம் உங்களுக்கு போயம் வந்து 30 போயம் இருக்குது. ப்ரோஸ் வந்து 29 ப்ரோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். போயமை பொறுத்த வரைக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அப்ரிசியேஷன் கொஸ்டின், அப்புறம் வந்து ஆத்தர் பற்றி படிக்கணும். ஆத்தர் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் வந்து ஒரு போயம்லேயும் இந்த லைன்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் வந்துட்டு அலிட்ரேஷன் இதெல்லாம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு வரும். ஸோ மெட்டாஃபரு அப்புறம் வந்து சிமிலி இந்த மாதிரிலாம் நோட் பண்ணி கரெக்டாக வச்சு படிங்க. எந்த போயம் எந்த ஆத்தர் அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்துட்டு ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி ப்ரோஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டைரக்ட் கொஸ்டினாக டேஷ் கொடுத்துலாம் இப்போ கேட்குறது இல்லை. 2-3 சென்டென்ஸை கொடுத்துட்டு இதை 3 சென்டென்ஸில் எதெல்லாம் வந்துட்டு கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால வந்து ப்ரோஸ் வந்து லைன் பை லைன் படித்து எதெல்லாம் வந்து கீ டேர்ம்ஸ் வருதோ, எங்கெங்கெல்லாம் வந்து டேட்டாஸ் இருக்கும் அந்த லைனே வந்து அண்டர்லைன் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ஒரு புக்கில் இருக்கிற இந்த ப்ரோஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வைங்க. கலெக்ட் பண்ணி வச்சு அண்டர்லைன் வந்து நீங்கள் டிஜிட்டலாக கூட நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சு அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து ஆத்தர் ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆத்தர் பொறுத்த வரைக்கும் நேட்டிவிட்டி, அவங்களோட டைம் பீரியட் ஸ்பேன், எவ்வளோ நாள் வாழ்ந்திருக்காங்க, அப்புறம் வந்துட்டு அவங்கள பற்றி சில இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குது, இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது படிக்கிறது கஷ்டமா அப்படின்னு சொன்னால்
புக் வார்மாக இருக்காதீங்க. அதுதான் என்னோட கான்செப்ட். நீங்கள் புக்கு தான், நான் புக்கில் இருக்க எக்ஸசைஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணுவேன், நான் அதை தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா புக்கில் இருக்க கொஸ்டின்லாம் அப்படியே டேரெக்டாக கேட்குறது இல்லை, இங்கே கொடுத்துட்டாங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கேட்குறது யூனிட் 7 மட்டும்தான். இது மட்டும்தான் உங்களுக்கு புக்கிலேருந்து கட்டாயம் வந்துட்டு வரும். புக்கு இல்லாமலும் வரது மீதி 6 யூனிட்டும் வருது. ஸோ 100 கொஸ்டினில் 15 கொஸ்டின் மட்டும்தான் புக்குக்குள்ளேருந்து வரும். 85 கொஸ்டின் அவங்க எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் புக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம கிளைம் பண்ண முடியாது. அதனால் கான்செப்டை படித்து வச்சுக்கோங்க. படிக்க வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்காவாச்சும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக கஷ்டமா அப்படின்னா உங்களோட ப்ரிப்ரேஷன் வச்சு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கஷ்டம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கஷ்டம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இங்கிலீஷ் வந்து ஈஸியாக தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வந்து புக் ரிலேட்டடாக போகலை. ஸோ புக்காக படிச்சிங்கன்னா தான் புக்கிலேருந்து வரல அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். ஸோ புக்காக போகாதீங்க, கான்செப்ட் பேஸ்டாக போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களால் ஹை லெவல்ஸ் ஆஃப் கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக நல்ல ஸ்கோரும் வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ அப்கமிங் டேஸில் நானும் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக்ஸாக உங்களுக்கு வந்து கிளாஸ் போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ப்ரிப்ரேஷனில் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோவாக வந்துட்டு கிராமர்லேருந்து நான் போட வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கான்செப்ட் வந்து கிளியராக வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் கண்டென்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரத்தில் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக வீடியோஸுமே வந்துட்டு நான் லான்ச் பண்ணுறேன். தேங்க்யூ.